ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மார்வல் மணி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் நண்பன் கோவை மணி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது உளுந்தில் சத்து கஞ்சி செய்வது எப்படி புரிஞ்சுங்களா? இந்த சத்து கஞ்சி எதற்காக, அதாவது ரொம்ப நாளாக இடுப்பு வலி மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இந்த செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இடுப்பு வலி இருக்காது, மூட்டு வலி இருக்காது. புரிஞ்சதுங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட்டே ஊற வச்சது. புரிஞ்சுங்களா? நைட்டே ஊற வச்சதுனால இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் பொத்த வச்சு இதை எடுத்து வச்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்தோடனே நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் ஆகட்டும், வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு உளுந்து. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கடைஞ்சிடலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடையிறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் நாட்டு சர்க்கரையும் உப்பும் சேர்த்துக்கணும். உப்பும் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கடையில். இப்போ வாங்க, கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். சுகரு, நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். ஓரளவு போட்டால் போதும். உப்பு கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கடையிறக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மத்தில் கடையும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவ குணம் கொண்டது. ஏன்னா மரத்தால் ஆனதுனால நம்ம ஒரு சில பேர் இதில் கூட மிக்சியில் அரைப்பாங்க. மிக்சிலே அரைக்கலாம். ஆனால் இதில் நம்ம பண்ணுறது நமக்கு கைக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஆனால் இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாப்பிட்றலாமா? சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உளுந்தில் செய்யக்கூடிய சத்து கஞ்சி எதுக்காகனா, உங்கள் வீட்டில் யாருக்காவது இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி இருந்தால் இதை ஒரு மாதத்துக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லியும் காலையில் இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலிங்கிறது உங்கள் வீட்டை விட்டே ஓடி போயிரு, எங்கேயும் இருக்காது. புரிஞ்சுங்களா? அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாராவது மூட்டு வலி, முதுகு வலி இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.